வணக்கம். உங்க பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுல வரி விதிப்புகள் ஒரு பெரிய பங்கு வகிக்குது இல்லையா? இன்னைக்கு நாம சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம், அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜிஎஸ்டிய பத்தி ரொம்ப எளிமையா புரியற மாதிரி பார்க்க போறோம். இந்த விளக்கத்தை உங்களுக்கு வழங்குவது நாங்க, நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2017க்கு முன்னாடி வேட், சர்வீஸ் டாக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டின்னு கேட்டு கேட்டு நமக்கு தலையே சுத்தும். ஒவ்வொரு வரிக்கும் தனித்தனியா கணக்கு பார்க்கணும், ஃபைல் பண்ணணும். அப்பாடா, அது ஒரு பெரிய தலைவலியாவே இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? பாருங்க, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ், வேல்யூ ஆடட் டாக்ஸ், என்ட்ரி டாக்ஸ்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். இத்தனை வரிகளையும் தனித்தனியா புரிஞ்சுக்கிட்டு சரியா கணக்கு காட்டி ஒரு பிசினஸ் பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய சவாலா இருந்திருக்கும். அதுதான் அப்போதைய நிலைமை. சரி வாங்க, அந்த வரிசை சிக்கல்கள் நிறைஞ்ச பாதையில இருந்து ஜிஎஸ்டிங்கிற ஒரு நேரான பாதைக்கு நம்ம எப்படி வந்தோன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவின் பழைய வரி அமைப்பு எப்படி இருந்துச்சு, ஜிஎஸ்டி எப்படி ஒரு புரட்சியை கொண்டு வந்துச்சு, அது நிஜமா எப்படி வேலை செய்யுது, இதனால உங்க பிசினஸ்க்கு என்ன தாக்கம், கடைசியா இந்த ஜிஎஸ்டி பயணத்துல நீங்க எப்படி வெற்றிகரமா இருக்கலான்னு தான் பார்க்க போறோம். முதல்ல இந்தியாவின் பழைய வரி அமைப்பு, அதாவது துண்டு துண்டா இருந்த வரி மேலேயே வரி போடுற ஒரு ரொம்ப சிக்கலான சிஸ்டம். சொல்லப்போனா இந்தியாவிலிருந்து இந்த மறைமுக வரி அமைப்பு பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய தடையாவே இருந்துச்சு. எதுக்கு வரி கட்டுறோம், எவ்வளோ கட்டுறோன்னே ஒரு பெரிய குழப்பம். அதுலயே முக்கியமா வரி மேல வரி விதிப்பு. அதாவது நீங்க ஒரு பொருளை தயாரிக்கும் போது ஒரு வரி கட்டுவீங்க, அதை விற்கும்போது அந்த வரி போட்ட விலைக்கு மேல இன்னொரு வரி போடுவாங்க. இதனால பொருளோட விலை தேவையில்லாம ஏறிக்கிட்டே போகும். ஓகே, இப்போ பிரச்சனையிலிருந்து தீர்வுக்கு வருவோம். பகுதி 2, ஜிஎஸ்டி கொண்டு வந்த புரட்சி. இதோட தாரக மந்திரமே ஒரே நாடு ஒரே வரிதான். அப்போ ஜிஎஸ்டினா என்ன? ரொம்ப சிம்பிள். 2017ல கொண்டு வரப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த மறைமுக வரி தான் இது. இதுக்கு முன்னாடி இருந்த பல மத்திய மற்றும் மாநில வரிகளை ஒன்னா இணைச்சு ஒரு பொருள் அல்லது சேவை எங்கு இறுதியா நுகரப்படுதோ அந்த இடத்துல மட்டும் வரி விதிக்கிற ஒரு சிஸ்டம். குழப்பம் இல்ல, தெளிவான கணக்கு. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஜிஎஸ்டிங்கிறது ஒரே நாள்ல நடந்த மேஜிக் இல்ல. பல வருஷங்களா நடந்த சீர்திருத்த முயற்சிகளுக்கு பிறகுதான் ஜூலை 1, 2017ல அமலுக்கு வந்துச்சு. அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமா தேவையான மாற்றங்களை செஞ்சு இதை இன்னும் சிறப்பாக்கிட்டு வராங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான பகுதி, ஜிஎஸ்டி நிஜமாவே எப்படி வேலை செய்யுது. இதுல 2 விஷயத்த நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஒன்னு, இதோட இரட்டை மாதிரி அமைப்பு. இன்னொன்னு, உங்க பணத்தை மிச்சப்படுத்த போற இன்புட் டாக்ஸ் கிரெடிட். பாருங்க, ஜிஎஸ்டியோட அமைப்பு ரொம்ப எளிமையானது. நீங்க உங்க மாநிலத்துக்குள்ளே ஒரு பொருளை வித்தீங்கன்னா நீங்க கட்டுற வரி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சரிபாதியா பிரியும். அதுதான் சிஜிஎஸ்டி மற்றும் எஸ்ஜிஎஸ்டி. இதுவே நீங்க தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகாக்கு ஒரு பொருளை வித்தீங்கன்னா அதுக்கு ஐஜிஎஸ்டின்னு ஒரே வரிய மத்திய அரசு வசூலிக்கும். ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா? இப்போ வாங்க, ஜிஎஸ்டில இருக்கிற ஒரு சூப்பர் பவர் பத்தி பார்க்கலாம். அதுதான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்ட பயன்படுத்தினா உங்க பிசினஸ்ல வரிய கணிசமா குறைக்க முடியும். உங்க லாபத்தை அதிகப்படுத்த இது ஒரு சூப்பரான வழி. இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எப்படி வேலை செய்யுதுன்னா ரொம்ப சிம்பிள். 1, நீங்க உங்க பிசினஸ்க்காக மூலப்பொருட்கள் வாங்கும்போது ஜிஎஸ்டி கட்டுறீங்க. 2, நீங்க உங்க பொருளை விற்கும்போது உங்க கஸ்டமர் கிட்ட இருந்து ஜிஎஸ்டி வாங்குறீங்க. 3, நீங்க வாங்கின வரியிலிருந்து நீங்க ஏற்கனவே கட்டின வரிய கழிச்சுக்கலாம். மீதி இருக்கிற தொகையை மட்டும் அரசாங்கத்துக்கு கட்டுனா போதும். இதுதான் அந்த வரி மேல வரி வர்ற பிரச்சனைய மொத்தமா தீர்க்குது. இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் உங்க பிசினஸுக்கு சாதகமா 100% சரியா பயன்படுத்தி உங்க வரி சேமிப்பை அதிகப்படுத்துறதுல தான் நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் ஆகிய எங்களோட ஸ்பெஷாலிட்டியே இருக்கு. 4வது பகுதிக்கு வந்தாச்சு, ஜிஎஸ்டியோட தாக்கம். அதாவது உங்க பிசினஸ்ல ஜிஎஸ்டிக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஜிஎஸ்டிக்கு அப்புறம் எப்படி மாறி இருக்குன்னு பார்க்கலாம். முன்னாடி ஒவ்வொரு மாநிலமும் ஒரு தனி சந்தை மாதிரி இருந்துச்சு. ஆனா ஜிஎஸ்டிக்கு அப்புறம் இந்தியா முழுக்க ஒரு ஒருங்கிணைந்த தேசிய சந்தை உருவாகியிருக்கு. வரி மேல வரிங்கிற பிரச்சனைக்கு பதிலா இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ங்கிற ஒரு வரப்பிரசாதம் கிடைச்சிருக்கு. பேப்பர் வேலைகளுக்கு பதிலா இப்போ எல்லாமே ஆன்லைன்ல ஜிஎஸ்டி நெட்வொர்க் மூலமா ரொம்ப சுலபமா முடிஞ்சிருது. இதனால பிசினஸ் பண்றவங்களுக்கு என்னென்ன நன்மைகள்னு பாருங்க. வரி அமைப்பு ரொம்ப எளிமையாயிடுச்சு. வரி மேல வரி போடுற விளைவு நீக்கப்பட்டதால பொருட்களோட விலையும் குறையுது. இந்தியா முழுக்க நீங்க சரக்குகளை எந்த தடையும் இல்லாம கொண்டு போக முடியுது. வெளிப்படைத்தன்மை அதிகரிச்சிருக்கு. இதனால நேர்மையா வரி கட்டுறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஊக்கமா இருக்கு. சரி, இப்போ கடைசி மற்றும் மிக முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். உங்க ஜிஎஸ்டி பயணத்தை எப்படி வழி நடத்துறது?
அதாவது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற இந்த சிஸ்டம்ல எப்படி சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சரியா இருக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்க நாம ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். 2017ல வந்த ஜிஎஸ்டி அப்படியே இல்ல. வரி விகிதங்கள், விதிகள், செயல்முறைகள்னு பல மாற்றங்கள் அப்பப்ப வந்துகிட்டே இருக்கு. அதனால நாமளும் அதுக்கேத்த மாதிரி நம்மள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் யோசிங்க. லேட்டஸ்டா வந்திருக்கிற ஜிஎஸ்டி அப்டேட்ஸோட உங்க பிசினஸ் 100% இணக்கமா இருக்குன்னு உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா? உங்களுக்கு ஜிஎஸ்டி சம்பந்தமா எந்த ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, இல்ல உங்க பிசினஸ வரி சிக்கல்கள் இல்லாம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னாலும் சரி, தயங்காம எங்கள கூப்பிடுங்க. நாங்க நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ். எங்களோட நம்பர் 9500027481. உங்க வணிக வெற்றியில் நாங்களும் ஒரு பங்காக இருக்க விரும்புகிறோம்.